இந்திய திருநாட்டின் நாடாளுமன்றத்தில் இயற்றிய சட்டங்களில் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கிய சட்டங்களில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி சமுதாய மாறுதல்களை தானாகவே கொண்டு வருவதற்காக மக்களிடையே சிந்தனையை தூண்டி செயல் வடிவில் ஒருங்கிணைத்து சிந்தனையை உருவாக்கச் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு கலப்படமில்லா சமையலறை ஒவ்வொரு வீட்டிலும் அமைய வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து உணவுப் பொருட்களில் கலப்படம், தரமற்ற பொருள்கள், காலாவதியான பொருட்கள், இறைச்சி பொருட்கள், அதாவது பல நாட்களாக சேமித்து வைத்த இறைச்சி, அது போன்ற சுகாதாரம் இல்லாத பொருட்களெல்லாம் வைத்து ஒவ்வொரு பொருள்களிலும் கலப்படத்தை செய்து அதை மக்களிடையே விற்பனைக்கு வருவதும், உணவகங்களில் கலப்படங்கள் செய்து அதை விற்பனை செய்வதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. இதை தடுப்பதற்கு அரசு பல வழிகளில் முயற்சி செய்தாலும் அது முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியவில்லை. அதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் அவர்களை நியமனம் செய்து உணவுப் பொருட்களின் பாதுகாப்பை கண்காணிப்பதற்காகவும், அதை கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன் நிறுத்தி நடவடிக்கை எடுப்பதற்காகவும் உணவுப் பொருள் பாதுகாப்பு அலுவலர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல அலுவலர்களை நியமனம் செய்து அதற்கு தலைமையாக மாவட்ட உணவுப் பொருள் பாதுகாப்பு நியமன அலுவலர்களை நியமித்து இவர்கள் அனைவரையும் இந்தந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள் கண்காணிப்பில், அவருடைய வழிகாட்டலில், அவருடைய அறிவுரைகளில் செயல்பட தீவிரப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சுகாதாரமற்ற, நாட்பட்ட, காலாவதியான பொருட்களை வைத்து பொதுமக்களுக்கு வழங்கும் நிறுவனங்களை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்களில் ஒவ்வொரு பொருட்களிலும் என்னென்ன கலப்படம் செய்கிறார்கள், அந்த கலப்படத்தை நாம் எவ்வாறு அறிவது போன்ற விளக்கமான செய்திகளையும் விளக்கப்படங்களையும் நமது அரசு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வுக்காக கொண்டு சென்று அவர்களிடத்திலே கொண்டு சேர்க்கிறது. அந்த வகையில் முதலில் பாலை எடுத்துக்கொண்டால், ஒரு துளி பாலை பளபளப்பான சாய்வான மேற்பரப்பில் விட வேண்டும். தூய பால் மேற்பரப்பில் தங்கும் அல்லது மெதுவாக நகர்ந்து ஒரு வெள்ளைக்கரையை விட்டுச் செல்லும். தண்ணீர் கலந்துள்ள பால் எவ்வித வெள்ளைக்கரையையும் விட்டுச் செல்லாமல் சென்றுவிடும். இது பாலில் கலப்படம் இருக்கா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விஷயம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாலில் சோப்பு கலப்பை கண்டறிதல். அது பாலில் சோப்பு கலவையை மிக்ஸ் பண்ணுவாங்க, கலப்படம் செய்வாங்க. அந்த மாதிரி பாலை நாம் அது பாலாகவோ இல்லை காப்பி டீயாகவோ உட்கொள்ளும் பொழுது அதனால் பல
ஒவ்வா நோய்கள் மற்றும் பல பிரச்சனைகள் நமக்கு கேடுகளை விளைவிக்கக்கூடிய அந்த செயல்களில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. அதுக்கு சோதனை முறையும் சொல்லியிருக்காங்க. 5 முதல் 10 மில்லி மாதிரியை சம அளவு தண்ணீருடன் எடுத்துக்கொள்ளவும். அதை நன்றாக குலுக்கவும். பாலில் சோப்பு கலந்திருந்தால் அது அடர்த்தியான நுரையை உருவாக்கும். சுத்தமான பால் மெல்லிய நுரை அடுக்கை மட்டும் உருவாக்கும். இது பாலை வந்து நம்ம வாங்கின உடனே அதை குளிக்க பார்க்கும்போது நுரை தள்ளும். இப்போ அந்த வாய்க்கால்லாம் பார்த்திங்கன்னா ஆறெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மழை காலங்களில் தண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நிறையா வரும். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரசாயன ஆலைகள் அந்த கழிவுகளை வந்து அந்த கெமிக்கலை வந்து இந்த ஆற்றுல வந்து திறந்து விட்ருவாங்க. அது என்னென்னா நம்ம மழை காலத்தில் ஆற்று தண்ணியில் வரும்போது வேகமாக வரும்போது அதெல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த நுரை தள்ளி வரும். ஸோ இந்த சோப்பு கெமிக்கல் சேரும்போது அந்த நுரைகள் அதில் தங்கியிருக்கும். அதை நாம் எளிதாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்து அதை உடனடியாக நாம் உரிய அதிகாரி அவர்களுக்கு தெரிவித்து தக்க தண்டனையையும் பெற்றுத்தரலாம். இது வந்து மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. ஒவ்வொரு நாளும் நாம் இது போன்ற ஒவ்வொரு பொருட்களுடைய கலப்படங்கள் அதை எப்படி கண்டறிவது போன்ற விளக்கங்களையும் விவரங்களையும் நமது யூடியூப் மூலமாக தொடர்ந்து தெரிவிக்கிறோம் என்று கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.